ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அக்கட்சி ஆட்சி அமைப்பதை காங்கிரசால் தடுக்க முடியுமா? காங்கிரஸ் முன்னிருக்கும் வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 290க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அரசு அமைக்க விரும்பினால் தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைப்பதை தவிர காங்கிரசுக்கு வேறு வழியில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மற்றும் யாருடனும் கூட்டணி அமைக்காத ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் 32 இடங்களில் வென்றுள்ளன. அக்கட்சிகளை கூட்டணியில் இணைக்க காங்கிரஸ் முயற்சிக்கலாம். அதே நேரத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவரான கேசி தியாகி தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு தாங்கள் விலகப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த 3 கட்சிகள் இணைந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் மேலும் பல சிறிய கட்சிகளையும் இந்தியா கூட்டணியில் இணைக்க வேண்டிய சூழல் காங்கிரசுக்கு ஏற்படும். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியினர் டெல்லியில் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இதில் கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துவிட்டால் மோடி மீண்டும் பிரதமராவதை காங்கிரசால் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களும் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளை அணுகுவது குறித்து கூட்டணி கட்சிகளிடம் ஆலோசிக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.